ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னே வச்சுக்கலாங்க. ஆமாங்க, லலிதா ஜுவல்லரியில் ஆக்சுவலாக அவங்க இப்போ வேஸ்டேஜில் நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த டிசைனுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் அந்த மாதிரி நிறைய எழுதி போட்டிருந்தாங்க. கடை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு அப்படி போகிற வழி ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் பேனர் வச்சுருந்தாங்க அவங்க நிறையா. ஸ்டட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு 5%, இந்த டிசைனுக்கு 11%, அந்த மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக. இப்போ நம்ம நிறையா கடைகளுக்கு போயிருப்போம். பட் நம்ம இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ்னு கேட்டால் போய் கம்ப்யூட்டரில் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு வருவாங்க. பட் இவங்க அந்த வெளியே என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம எந்த பக்கம் சுற்றி பார்த்தாங்கனாலும் கடையில் அவங்க என்ன டிசைனுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருந்தாங்கங்க. இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இவங்க ஒவ்வொரு இடமா போட்டு வச்சுருந்தாங்க. இது அவ்வளோத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்தேன் ஒன்றுன்னா. சரி, நம்ம ஒரு கடைக்கு போகிறப்ப லலிதாவுக்கு தான் போகிறோன்னு இல்லை, வேறு எந்த கடைக்கு போனாலுமே இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ், இதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்கலாமா வேணாமா, அப்போ இன்னொரு 4 கடை நம்ம ஏறி இறங்கினா எவ்வளோ வேஸ்டேஜ்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியாலாம் தோணும். அதே மாதிரி ஒவ்வொரு கடைக்கில் போகிறப்ப இது பாம்பே டிசைன், இது கொல்கத்தா டிசைன், இது கேரளா டைப்பு, இது ராஜ்கோட் பால் டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது டர்க்கி ஹாரம், இது துபாய் ஹாரம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ எதுக்கு என்ன வேஸ்டேஜ், என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் நம்ம எடுத்து வச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி தான் நிறைய இடத்துல நான் அவங்க எங்கெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம், இதுக்கு ஒரு புக்லெட்டே நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் இந்த புக்லெட் பாருங்கள், இதில் எல்லாத்துடைய வேஸ்டேஜும் நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கோம். அது என்ன டைப்பு, இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு செயின் பார்க்குறீங்கன்னா அது என்ன டைப்பு அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன வேஸ்டேஜ் போடுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கணும், ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தா கூட இதில் நீங்கள் மாடல் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருந்தாங்கங்க. நிஜமாகவே இந்த புக்லெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நமக்கு. ஸோ அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி ஓகே. நமக்கு இப்போ இதில் பார்க்குறப்ப இந்த செயினுக்கு 5% வேஸ்டேஜ் ஓகே, இன்னொரு கடையில் 4% கொடுக்கலாம், இன்னொரு கடையில் 12% போடலாம். ஸோ நமக்கு ஒரு கம்பேரிசன் கிடைக்கிது, எந்த கடையில் கம்மி விலை, எந்த கடையில் கூடின விலை, இந்த பர்டிகுலர் டைப்புக்கு என்ன பேர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட 20 பேஜஸ் உள்ள இந்த புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்ரிங்கு, ரிங்கு, ஸ்டட்டு, ஜிமிக்கி கலெக்ஷனு, காது மாட்டல், ஈவன் காது மாட்டல், நெத்திச்சுட்டி, நம்ம ஜடைக்கு வைப்பாங்கள்ல ஹாரம், அந்த ஹாரம், ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு, லேடிஸ் பிரேஸ்லெட்டு, கடா பேங்கிளு, அதே மாதிரி நெக்லஸ்லேயே நிறைய டைப்ஸு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நெக்லஸ்ஸு, ஹாரமு, தாலி சரடில் கிட்டத்தட்ட அவ்வளோ டிசைன்ஸுங்க உங்களுக்கு. ஸோ பேங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே 4 பேங்கிளாக வருது, செட் பேங்கிள், 4 உள்ளது, 8 உள்ளது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அவங்க போட்டிருந்தாங்க வேஸ்டேஜோட. ஸோ இந்த புக்லெட்டை தான் நான் அவங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் இப்போ பேங்கிள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி பேங்கிள் ஒரு டிசைன் பார்க்கணுன்னா கூட நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது என்ன பர்டிகுலர் மாடல் என்ன போட்டிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் செயின் ஏதாவது பார்க்குறீங்கன்னா கூட அந்த செயின் பர்டிகுலராக அந்த பேஜை நீங்கள் ஃபோட்டோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் காலையில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன், தாலி சரடுக்கு 4 பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நிறைய பேர் இதே மாதிரி எங்களுக்கு நெக்லஸ் ஷேர் பண்ணுங்கள், ஸ்டட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக எது தெரிஞ்சது அப்படின்னா பேங்கிள் கலெக்ஷன் எனக்கு அவங்களுடைய வேஸ்டேஜ் ஓகேவா பட்டதுங்க. அது மாதிரி ஸ்டட்டு, ரிங்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 தான். மோஸ்ட் ஆஃப் த கடையில் ஸ்டார்டிங்கே 10-12 தான் இருக்குது உங்களுக்கு வேஸ்டேஜ். பட் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 5.5, 6 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அந்த சின்ன சின்ன ஐட்டத்துக்கு கூட வேஸ்டேஜ் கம்மியான அதிலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேற்று அவங்கக்கிட்ட நான் தாலி சரடு கலெக்ஷன் பார்த்துருந்ததை ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ. ஸோ அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லலிதாவோட கோல்டு பியூரிட்டி நல்லா இருக்குமா, நீங்கள் அங்கே வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் நான் சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் தாங்க ஆகுது. நான் இந்த 2 இயர்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சிட் ஸ்கீம் போத்தீஸில் போட்டிருந்தேன், ஸ்ரீகுமரனில் போட்டிருந்தேன், தனிஷ்கில் போட்டிருந்தேன்.
அந்த மாதிரி இப்போ இந்த 2 இயர்ஸ்க்குலாம் இங்கே தான் போட்டிருந்தேன். பட் நான் வந்து 2011லேருந்தே வந்து மந்த்லி 2000 to 3000 சிட் ஸ்கீம் இல்லாமல் இருக்காது. ஃபஸ்ட்டு ஜிஆர்டி, லலிதா இந்த ரெண்டுலேயுமே சைட் பை சைடாக நான் போட்டுக்கிட்டே வந்த காலங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ லலிதாலேயே வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து சிட் ஸ்கீம் போட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் வந்து நம்மளால் வந்து மந்த்லி போய் தான் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ செக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு 6 மந்த்ஸுக்கு செக் கொடுத்துட்டு வருவேன். அப்புறம் திரும்ப டி நகர் போகிறப்ப திரும்ப ஒரு 6 மந்த்ஸுக்கு செக் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அப்போல்லாம் ஒரு 3000 போட்டு கிட்டத்தட்ட ஒரு 28 கிராம்ஸ்லாம் சேர்ந்த காலங்கள் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி நகை வந்து எடுத்திருக்கேன். பட் அதை வந்து ஒரு நம்ம வீடு, நிலம் அந்த மாதிரி வாங்குறப்ப கொஞ்சம் ரீசேலும் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசேல் பண்ணப்போ கூட அந்த ஜுவல்லரிஸ் எதுவுமே வந்து யாரும் வந்து குறைவாகவே எடுத்ததில்லைங்க. பியூரிட்டி நல்லா தான் இருந்தது. எனக்கு எந்த இடத்துலையும் எங்கேயுமே அந்த பியூரிட்டி கம்மியானது அப்படிங்கிறது கூட இல்லை. நேற்று இந்த தாலி சரடு போடும் போதில் கூட சின்னதாக ஒரு கம்மல் வந்து விண்டு போயிருந்தது. அதை பற்ற வச்சு கூட போடலாம். பட் எனக்கு வந்து இந்த தாலி சரடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கிராம்ஸ் தேவைப்பட்டது வாங்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த கம்மலை வந்து பழசில் தான் போட்டேன். அது லலிதாவில் வாங்கினது தான். ஸோ கோல்டு பியூரிட்டி வந்து நான் வாங்கின கடையில் மிஷினில் வச்சு செக் பண்ணி அது 22 கேரட் இருக்குதுன்னு சொல்லி நேற்று மார்க்கெட் ரேட்டுக்கு தான் எடுத்தாங்க அந்த கடையிலையுமே. ஸோ 2014லேருந்து 2018 வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக லலிதாவில் தான் சிட்டு போட்டு நான் நகை எடுத்திருக்கேன். அது ஒரு நகை எடுக்கிறப்ப நம்ம வந்து ட்ரெண்ட்லியாக இருக்கா, இது வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழித்து போட்டாலும் அப்போ உள்ள அப் டு மார்க்குக்கு இந்த ட்ரெண்டு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் எனக்கு பார்த்ததும் பிடிச்சிருக்கா அப்படி தான் எடுத்திருப்பேன் நான். அதை நம்ம கழுத்தில் போட்டு நமக்கு சூட் ஆகுதான்னு கூட நான்லாம் வந்து முத நகை வாங்குறப்ப அதெல்லாம் கூட செக் பண்ணியிருக்க மாட்டேன் நான். ஸோ இப்போ நான் வீடியோலாம் போடும் போதில் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எந்த இடத்துலலாம் அடிபட்டேனோ அதை தான் உங்களோட சொல்லுவேன் நான். நாங்கள்லாம் வந்து ஒரு நெக்லஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. முத்தாக கீழே வந்து பால்ஸாக தொங்குற மாதிரி வச்சு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் அந்த பீட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நான் பட்டு சாரி உடுத்துட்டேன்னா சிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டட்டும் அதுக்கு மேட்சிங்காக எடுத்திருந்தேன் லலிதாவில். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே அந்த நெக்லஸே அந்த கம்மலையும் வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். பட் அதை காதில் போடுறப்ப எப்போல்லாம் நம்ம அதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறோமோ முடியை பிடிச்சி இழுக்கும். அந்த கம்மல் ஆடுறப்பெல்லாம் போய் அந்த முடியை பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி அந்த நெக்லஸும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாரியில் ஒர்க் வச்ச சாரீ பட்டு சாரிலாம் கட்டினோம்னா அதில் போய் பட்டு இழுக்கும் நமக்கு. ஸோ இதனாலே வந்து அந்த நெக்லஸ் அழகாகவே இருந்தாலும் அது என்ன போட்டாலும் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டில் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து அப்படியே நான் நேரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஜுவல்ஸ் எடுத்துட்டேன் அங்கே அப்படியே. ஸோ லலிதாவில் வாங்குறது பியூரிட்டி கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது பியூரிட்டி அவங்கக்கிட்டேயும். ஏன்னா இப்போ 22Kன்னு வந்தக்கப்புறம் யாருமே வந்து எங்கேயும் ஏமாத்துறதில்ல. HUID ஹால்மார்க் சிம்பிள் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து அது டல் ஃபினிஷிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு சொல்ல தெரியலை. நமக்கு எப்போயுமே வந்து 916 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 91.6 வந்து கோல்டு, மீதி உள்ள அந்த 8.4% இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து சில்வர், காப்பர் அந்த மாதிரி கலப்பாங்க. ஒரு சில கடைகளில் சில்வர் அதிகமாகவும் காப்பர் கம்மியாகவும் கலப்பாங்க. ஒரு சில கடைகளில் ஈக்குவலாக கலப்பாங்க. அந்த மாதிரி இதில் தான் அந்த கோல்டோட அந்த கலர் வந்து வேரியண்ட் ஆகுமே தவிர மற்றபடி 91.6ல் நமக்கு 91.6% கோல்டு இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியான இந்த புக்லெட் வந்து 2016-17லே வந்து கொடுத்துருந்தாங்கங்க உங்களுக்கு. அப் டு 9% வரை தான் அவங்கக்கிட்ட அப்போ வந்து வேஸ்டேஜே இருந்தது. அப்போ ஒரு புக்லெட் கொடுத்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் அந்த புக்லெட் வந்து வெளியே வச்சுருந்தேன் நான் ஒரு டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்காக. அப்போ தான் வந்து மழை பெஞ்சப்போ அதில் அந்த புக்ஸு எல்லாம் வச்சுருந்த இடத்துல மழை பெஞ்சு அது ஒரு மாதிரி சொதன்னு ஆயிடுச்சுன்னா பழசில் போட்டேன் நான் அப்போ. பட் அவங்க வந்து முதல்ல இருந்தே இந்த மாதிரி எது என்ன வேஸ்டேஜ் டிசைன்ஸ் அது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு டிசைன் பார்க்கையாவது இந்த புக்லெட் வச்சுக்கலாமேன்னு தான் நான் ரொம்ப வருஷமாக அது வச்சுருந்தேன். நான் சிட் ஸ்கீம் போட்டிருந்தப்போ அந்த சிட் ஸ்கீமில் நம்ம நகை எடுத்து வரப்போ அவங்க பேம்ப்ளெட்லாம் போடுவாங்களா, அது மாதிரி அந்த புக்லெட் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப வருஷமாக அந்த புக்லெட் வச்சுருக்க தான் செஞ்சேன். ஸோ இப்போ இவங்க தான் வந்து கம்மி வேஸ்டேஜில் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்களோட வேஸ்டேஜை அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பார்க்குறப்ப. இப்போ யாராவது வந்து நெக்லஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே இது இன்ன டைப்பு அவங்க, ஏன்னா இதில் வந்து அழகாக டைப் நேமும் எழுதியிருக்காங்க மேலே. இது கேரளா டைப்பா இல்லை பாம்பே டைப்பா அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அதுவும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு.
அதே மாதிரி இவங்க கிட்ட காயின் வாங்கினா எல்லா மற்ற கடையெல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. நான் இப்போ ரீசெண்டாக நான் மற்ற கடைகளில் போகிறப்ப காயின்ஸுக்கு எப்படி எடுப்பீங்க, ஒவ்வொரு கடையிலையும் அவங்க அந்த காயினுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் நீங்கள் போடுறீங்க, நாங்கள் ஓல்டு காயின் வந்து கொடுத்தோம்னா வேறு கடையோட காயின் கொடுத்தா நீங்கள் எப்படி வாங்கிக்கிடுவீங்கிறதையும் நான் ஒவ்வொரு கடையிலையும் டீட்டெயிலாக கேட்டால் வந்தேன். எந்த கடையிலையுமே நாங்கள் 1% வந்து தள்ளிடுவோம், 2% தள்ளிடுவோம்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு. ஈவன் இந்த 24 கேரட் வந்து இந்த பிளிங்கிட்டில் இன்ஸ்டாமார்ட்லலாம் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த காயினை கூட நான் வந்து காமிச்சு கேட்டேன், இதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ இன்றைக்கி 24 கேரட் ரேட்டு அவங்க என்ன ரேட்டு மார்க்கெட்டில் இருக்கோ அந்த இதுக்கு அவ்வளோ வெயிட் போட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. ஈவன் நான் லலிதாலே வந்து ஒரு சின்னதாக பவளம் வந்து ஏற்கனவே இவங்ககிட்ட வாங்கியிருந்ததையும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னொரு பவளமும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் லலிதாவில் தான் இப்போ வாங்கியிருந்தேன். அப்போ நான் வாங்கினப்போ 14% வேஸ்டேஜ் சொல்லி அப்போ அந்த அச்சய தீதி ஆஃபர் அது இதுன்னு சொல்லி 12 13 போட்டு கொடுத்தாங்க அப்போ உங்களுக்கு. பட் இப்போ வந்து அவங்க போட்டிருந்ததே பார்த்திங்கன்னா 9% வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. அந்த தாலியில் கொறுக்கிறதுக்கெலாம் மேக்ஸிமம் 9% தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்குறப்ப 9% வேஸ்டேஜ் போட்டாங்க. நான் வந்து 1 கிராம் கோல்டு காயினை வந்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அந்த 1 கிராம் கோல்டு காயின் கூட என்னோடய ஹோம் டவுனில் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு யாரோ கொடுத்தது தான். ரொம்ப பிராண்டடான கடை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. பட் அவங்க அதை கரெக்டாக எடை போட்டாங்க. 916 இருக்கா, நான் எடை போட்டாங்க. அது என்னவோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு. மெயினாக நான் லலிதாவில் வந்து சிட் ஸ்கீம் போடுறவங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போடுறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டட் எடுக்கணும், இல்லை ஒரு ஹாரம் எடுக்கணும் 8% அப்படின்னா நம்ம வந்து 11 மாதம் காத்திருக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து அந்த 7 மந்த் கம்ப்ளீட் ஆகி 8th மந்த் ஆகிடுச்சா நீங்கள் 8% வரையும் உள்ள நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த 8% 9%க்குள்ள தான் எடுக்க போகிறீங்கன்னா அந்த மந்த்தே போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் அன்றைக்கே வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு கூட இந்த புக்லெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது கடைக்கு போகிறீங்க, லலிதாவில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்லெட் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. இந்த புக்லெட் இருக்குது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னால் கடைக்கெலாம் போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்ம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பர்டிகுலராக எது வாங்கணுமோ அந்த பர்டிகுலர் திங்ஸை வந்து நம்ம வீடியோவில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து போன வாரம் வந்து இந்த சிபியிலேருந்து சொல்லியிருந்தாங்க, இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உத்தரவாதம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது போட்டதுலேருந்து நிறையா பேர் கேட்குறீங்க, நீங்கள் டிஜிகோல்டில் வந்து சேர்த்து வச்சுட்டு வாரீங்களா, நீங்கள் சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்களா, நீங்கள் அதில் சேர்க்குறீங்களா, இல்லை அதிலலாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த கடை ட்ரஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போடலாம். அதாவது கவர்மெண்ட் வந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவேராக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ. ஸோ நான் வந்து டிஜிகோல்டு கன்டினியூ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். நான் தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு 150 டேஸ்க்கு நம்ம எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுருவோம். அடுத்து அந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. எப்போ வந்து நமக்கு 300 டேஸ் முடியுதோ, மெச்சூரிட்டி டேஸ் 330 டேஸ் முடிஞ்சக்கப்புறம் அந்த 150 டேஸில் எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டோடு ஆட் ஆகிருக்கோ அந்த கிராம்ஸ் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நமக்கு ஹை ரிட்டர்ன் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு December 28 வரையும் இருக்குது. அது வரைக்கும் என்னால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அதில் டிஜிகோல்டில் சேர்த்து வச்சு தான் வரேன். அதே மாதிரி சிட் ஸ்கீமும் வந்து இப்போ ஸ்மால் அமௌண்ட் ஒரு 3000க்கு மட்டும் நான் போட்டுட்டு வரேன். மற்றபடி எனக்கு இப்போ டைம் இருக்குது, எனக்கு கையில் ஒரு 6000 ரூபாய் இருக்குன்னா 1/2 கிராம் காயினாக தாங்க நான் வாங்கி சேர்த்து வச்சுட்டு வரேன். எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த காயின் வாங்கி வச்சுட்டு வந்தது. ஏன்னா இந்த தாலி சரடு போய் இப்போ நான் எதிர்பாராமல் திடீர்னு தான் நமக்கு இந்த தாலி சரடு வந்து இன்னொரு 3 மந்த்ஸ் கழித்து வாங்கலான்னு நினச்சது கூட அந்த விரிசல் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால உடனே வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த கோல்டு காயின் இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு சிட் ஸ்கீம் சேர்ந்து அந்த சிட்டுக்கு போய் எடுக்க போகிறப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி நகை அமைஞ்சதுன்னா ஓகேங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. ஐயோ சிட்டு போட்டுட்டோம், 18% வரையும் வேஸ்டேஜ் தள்ளுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி ஆயிடுது நமக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த காயின் வந்து சேர்த்து வச்சுட்டே வரேன் அப்படின்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மார்ச் மந்த் வந்து இந்த மாதிரி நமக்கு இயர் எண்டு சேல்னு போடுவாங்க. அப்போ வந்து ஃப்ளாட் 50% வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்கும், 75% வரையும் ஆஃபர் போடுவாங்க, 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கூட ஒரு சில கடைகளில் போடுவாங்க. அப்போ போய் நமக்கு வந்து பிடிச்சமான நகை இருந்தது அப்படின்னா காயினை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்ல உங்களுக்கு. ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து நான் காயின்ஸாக வந்து சேர்த்து வச்சுட்டு வரேன்.
நீங்கள் லாஜிக்காக சொல்லலாம், இப்போ இருக்க 3% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறீங்க, அப்போ இருக்க 3% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறீங்க, இதை நம்ம டிஜிகோல்டில் போட்டிருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் ஆகிருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. பட் நான் இப்போ டிஜிகோல்டில் சேர்த்து வச்சுருந்தேன்னு நினச்சிக்கோங்களேன், இன்றைக்கி எனக்கு அவசரம், நான் ஒரு செயினை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிராம் வேணுங்கிறப்ப நான் 4 கிராம் காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் எனக்கு இப்போ 4 கிராமுக்கு காசு எடுக்கணுன்னா என்னால் எடுக்க முடியாது. எனக்கு வேறு ஓல்டு கோல்டு என்கிட்ட இல்லை. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த காயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் டிஜிகோல்டில் இருக்குதுன்னு நான் சொல்லி அதுக்காக 4 கிராம் நம்ம வந்து தள்ளுபடி வாங்க முடியுமாங்க? வாங்க முடியாது. ஸோ டிஜிகோல்டில் நான் போடுறேன், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து கையில் செய்கிற 100, 200 அந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து டிஜிகோல்டில் சேர்க்குறேனே தவிர, எனக்கு லம்பாக ஒரு அமௌண்ட் வருது, 5000 6000 வருது, இல்லை ஒரு 10,000 12,000 வருதுன்னா கண்டிப்பாக நான் 1 கிராமோ 1/2 கிராமோ காயினாக தாங்க வாங்குவேன் நான். ஸோ இது என்னோடய சேவிங் மெத்தடு. நான் அதுக்காக நீங்கள் எல்லாருமே இப்படி தான் இருங்க அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா உங்களுக்கு அந்த தேவைகள் இருக்காமல் போகலாம். இப்போ என்கிட்டலாம் வந்து கிரெடிட் கார்டுங்கிற ஒன்று கிடையாது. ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க வந்து இப்போ அவசரம் ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து அந்த அமௌண்ட்டு கட்டுறதுக்குள்ளே நகையை அடமானம் வச்சு கூட அவங்க கட்டிடுவாங்க. பட் என்கிட்ட அந்த மாதிரி கிரெடிட் கார்டும் கிடையாது. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த காயின் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எந்த கடைக்கு போய் என்ன வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்களோ ஏதோ ஒன்று, அந்த கடையிலே நம்ம பார்த்து கண்டிப்பாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நான் இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரேன்னு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே நீங்கள் எந்திரிச்சு வரலாம். அவங்க முகம் மாறுது, ஐயோ இவ்வளோ நேரம் எடுத்து காமிச்சாங்க, இப்போ வாங்காமல் போனால் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணாங்க. டெய்லி நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க போகிறதில்ல. வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நம்ம அவங்களும் நம்மளும் சந்திப்போமாங்கிறது கூட தெரியாது உங்களுக்கு. ஸோ நம்ம வாங்க போகிற பொருள் 1 கிராமாக இருந்தாலும் சரி, 1 சவரனாக இருந்தாலும் சரி, 10 சவரனாக இருந்தாலும் சரி, 100 சவரனாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம தேடுறதில் தப்பே கிடையாது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே லலிதாவில் பார்த்து எல்லாமே பார்த்து வச்சுட்டு வந்தது தான். பட் நான் கிட்டத்தட்ட 7, 8 கடை ஏறி இறங்கினேன். நான் இறங்கி நாள் பார்த்த ஒரு கடையில், பர்டிகுலர் கடையில் போய் அந்த பர்டிகுலர் செயினை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் நான். அதே மாதிரி நமக்கு ஒரு பொருள் காமிக்கிறப்ப வந்து அந்த சேல்ஸ் கேர்லோ சேல்ஸ் பர்சனோ வந்து ஹெசிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு சரியாக எடுத்து காமிக்க மாட்டாங்க, இவங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற தாட்லேயே வந்து நமக்கு ஒரு சில பேர் எடுத்து காமிப்பாங்க. எடுத்து காமிக்கிறப்பே வந்து நமக்கு சீத்தோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆசையாக காமிப்பாங்க, மேடம் இதை பாருங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு. அதை சொல்கிறப்பே நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி நம்ம இதை வாங்கிடலாம், இதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு காமிப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது காமிச்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து வந்து இங்கே மேனேஜர் யாருன்னு கேட்டு எனக்கு வேறு சேல்ஸ் பர்சன் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக எடுத்து காமிக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி தாராளமாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா நம்ம வாங்க போகிற நகை சந்தோஷமாக வாங்கணுங்க. ஸோ அதனால் நீங்கள் இது கேட்குறதுனால தப்பே கிடையாது உங்களுக்கு. எனக்கு வேறு ஒரு ஆளை வந்து கொஞ்சம் கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது, நம்ம வந்து அவங்களையும் மனசு புண்பட தேவையில்லை, அவங்க சரியாக காமிக்கலன்னு நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண தேவையில்லை. எனக்கு வேறு பர்சன் கொடுங்க, எனக்கு நான் கேட்குற மாதிரி எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு வேறு பர்சன் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இல்லை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்கன்னா அந்த கடையில் நம்ம பார்க்குறது தேவையே கிடையாது, கடையை விட்டு வெளியே தாராளமாக வந்துடலாம் நம்ம. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் இதில் வந்து தெளிவாகவே ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.